வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ராசியை குரு பார்த்துட்ருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களோட ராசியை பார்க்குறனால ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்காக கடன் கிடைக்கல, வண்டி வாங்குறதுக்காக கடன் கிடைக்கல, தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கான உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்ததுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியான கடன் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறைந்த வட்டியில் நல்லபடியாக உங்களுக்கு கடன் கிடச்சி உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. கடந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சரியான மரியாதை இல்லாத நிலை இருந்திருக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நிரூபித்து உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோடு இருக்கீங்களோ அதே போல் இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும் வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்குங்க. இனி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராத நிலைமை இருக்குங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்புங்க. அதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்து பிரிஞ்சு போனவங்க கூட இப்போ ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்தப்போ உங்களுடைய காதலில் பிரேக்கப் ஆகியிருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிய காதல் மலரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நல்ல வரன்கள்லாம் அமையக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் கணவன் யார் மனைவின்னு அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்காருங்க. அந்த செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கடுமையான வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைனா உறவினர்களாக இருக்கட்டும், நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசி அவங்கள காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடுமையான சொற்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பிரச்சனைகளும் இருக்காதுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து மீனராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான ராஜயோகாதிபதியான செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 7ஆம் இடத்துலேருந்து ராசியே பார்க்குறது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்புங்க அது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடத்துலலாம் சுப கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு அருமையான ஒரு அமைப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க ஆட்சி பெற்ற நிலையில். இதுவுமே ஒரு அருமையான ஒரு அமைப்புங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு சோதனைகளும் இருக்காதுங்க. ஏற்கனவே ஜென்ம சனி நடந்துகிட்ருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டுட்டு நீங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஒரு வேலை தேடினீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் வேறு ஒரு வேலையை ட்ரை பண்ணிவிட்டு இதை விடும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் கூடவும் இப்போ இந்த ஜென்மசனி நடக்கிறதுனால நீங்கள் வேறு இடம் நீங்கள் போனாலும் இங்கே எப்படி நீங்கள் வந்து ஒரு சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த இடமும் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா 20லேருந்து ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா இப்போ வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நிறையா விதமான ஸ்ட்ரெஸ் இருக்க தாங்க செய்யும். அதை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தாங்க நீங்கள் போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை விஷயத்தில் நீங்கள் யாரை பற்றியும் நீங்கள் யாருக்கிட்டையும் நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய போய் அதனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கனால பார்த்திங்கன்னா கம்பெனியில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு சிலர் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. என்னதான் இருந்தாலும் மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்பவே புத்திசாலியான ஆளாக இருக்கனால நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நடுத்தர வயசில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறது
புதுசா உங்களோட வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்குறது. பார்த்தீங்கன்னா, பேர குழந்தைங்க, பேத்தி பொறக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதேமாரி உங்களுடைய கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமா இருக்குங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் சுற்றுல இருக்கக்கூடிய 7 சனியில இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாமே நடக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இளைய பருவத்தில இருக்கக்கூடியவங்க 20லேருந்து 30 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுலயும் பெருசா அகலக்கால் எதுவும் வச்சிட வேண்டாங்க. உங்களுடைய லிமிட்டுக்கு மீறி நீங்க வந்து ரொம்ப கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்பவே கஷ்டப்படுற மாரி போயிடுங்க. அதில மட்டும் நீ கொஞ்சமே கவனமா இருந்துக்கணுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இளைய பருவத்தில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில ரொம்பவும் பொறுமையாவும், நிதானமாவும் ஒவ்வொரு விஷயமும் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய லெவல்ல எந்த பிரச்சனைகளும் குடுத்துறாதுங்க. வயதிற்கு ஏற்றார் போல இந்த மாதம் எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல விதமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.